ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் உண்மை தோழியின் இனிய வணக்கம். இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு நடந்து 117 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் உத்தேச விடைக்குறிப்பு கூட வெளியிடாததை கண்டித்து தேர்வர்கள் அனைவரும் இணையதளம் வாயிலாக ஒன்றிணைந்து இன்று சென்னையில் டிபிஐ வளாகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பதாக பத்திரிகை செய்தி வெளியாகியிருக்கின்றது. அதை பற்றிய விரிவான செய்தியை நாம் இந்த வீடியோ பதிவின் வாயிலாக பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு எழுதி 117 நாட்கள் ஆன நிலையில் இதுவரை உத்தேச விடைக்குறிப்பு வெளியிடப்படாததால் கோபமடைந்த தேர்வர்கள் நேற்று சென்னையில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகமான டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கடந்த ஜூலை 21ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 25,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆனாலும் உத்தேச விடை குறிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை. இதனால் தேர்வர்கள் தங்களின் தகுதி நிலை குறித்து அறிய முடியாமல் உள்ளனர். கோபமடைந்த அவர்கள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக ஒன்றிணைந்து நேற்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன், தொடக்க கல்வித்துறை இயக்குனர் நரேஷ் ஆகியோரிடம் மனு அளிக்கும்படி கூறினார்கள். அதன்படி ஆசிரியர்கள் அவர்களிடம் மனு கொடுத்துவிட்டு கலைந்து சென்றனர். ஆசிரியர் தேர்வு வாரியம் எல்லா விதத்திலும் குளறுபடியாகவே இருக்கின்றது. எப்பொழுதுதான் பணி நியமனம் நடக்கும் என்பதே தெரியவில்லை. இதில் கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகள் எப்பொழுது முடிவுக்கு வரும், எப்பொழுதுதான் பணி நிரப்பப்படும் என்பது அறியாத சூழ்நிலையில் தேர்வர்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளி கல்வித்துறையும் தமிழக அரசும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. அவர்களின் நிலை கிட்டத்தட்ட 2013 ஆசிரியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மன உளைச்சல் கொஞ்சம் நஞ்சமல்ல. பணி நியமனம் நடக்கும் அல்லது நடக்காது, நான் உங்களுக்கு வேலை கொடுக்கிறோம், இல்லை கொடுக்கவில்லை, வேலையே இல்லை என்று கூட கூறிவிடுங்கள். அப்பொழுது இந்த மன உளைச்சலிலிருந்து ஆசிரியர்களுக்கு விடுதலையாவது கிடைக்கும். ஆசிரியர் சொந்தங்களே, இதுதான் பல ஆசிரியர்களின் மனக்குமுறலாக தற்பொழுது இருக்கின்றது. தமிழக அரசு தயவு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த வீடியோ பதிவின் வாயிலாக அனைத்து ஆசிரியர்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.